Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் செக்ஷன் இன் திஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். உங்களோட 12th பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, as well as நீங்கள் மற்ற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் ப்ராபபிலிட்டியில் டெஃபினெட்லி வில் ஹேவ் அ கொஸ்டின் அண்டர் திஸ் பேயிஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இனிஷியலி பேயிஸ் தியரம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். அது என்ன அப்படின்னா தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆர் தியரம் ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் E1 E2 எக்ஸெட்ரா En be a பார்ட்டிஷன் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஒரு எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸை E1 E2 E3 அந்த மாதிரி n ஈவெண்ட்ஸாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் தட் each of the event E1 E2 and so on En has a non-zero probability of occurrence. So ஒன்று வந்து non-zero probability of occurrence ஏதோ ஒரு நம்பராக வருது அப்படின்னா, let A be any event associated with S. ஸோ ஏங்கிறது ஏதோ ஒரு ஈவெண்ட் அசோசியேட்டட் வித் தட் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, தென் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ரெஸ்ட்ரிக்டட் டு E1, அதாவது A by E1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு probability of A restricted to E2 and so on, probability of En into probability of A restricted to En. அதாவது product of that event with probability of A with that event. Aங்கிறது அந்த sample space ஓட associate ஆனது. That is probability of A is nothing but summation j equal to 1 to n probability of Ej into probability of A restricted to Ej. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். இதை நம்ம பேயிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அது மொத்தமாக நம்ம பின்னாடி பார்ப்போம். பேயிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு இடத்துல பார்த்துடலாம். இஃப் E1 E2 எக்ஸெட்ரா En are n non-empty event which consist of partition of a sample space S. முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். E1 E2 E3 எக்ஸெட்ரா Enங்கிறது S ஓட சாம்பிள் ஸ்பேஸ் அண்டு E1 E2 E3 எக்ஸெட்ரா En are pairwise disjoint. pairwise disjointனா ஒன்றுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். E1 E2 ரெண்டும் வேறு, E2 E3 ரெண்டும் வேறு, இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். அண்டு இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறப்ப E1 யூனியன் E2 அண்ட் so on யூனியன் En இது பண்ணுறப்ப வில் கெட் தி சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, அண்டு A இஸ் எனி ஈவெண்ட் ஆஃப் அ நான்-ஜீரோ ப்ராபபிலிட்டி. ஏங்கிறது ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி ஆன் எஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னா, தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் EI by A is nothing but probability of EI into probability of A by EI the whole divided by summation j equal to 1 to n probability of Ej into probability of A by Ej. இதுதான் நம்ம தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டியில் எழுதின விஷயம். மேலே இருக்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் இருந்து வர்ற அதே டெரிவேஷன் தான் ஃபார் I equal to 1 2 3 and so on n. ஸோ இந்த I வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டேட்மெண்ட். எத்தனை ஈவெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ஐங்கிறது இருக்கும். ஓகே, என்னோ வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டோட்டலி நீங்கள் எடுக்கிற ஈவெண்ட்ஸ். ஓகே, ஐங்கிறது எந்த வால். இப்போ இந்த பேஸ் தியரம்ங்கிற கான்செப்ட் ஆக்சுவலி எதுக்கு வருது அப்படின்னா, இதுதான் நம்மளோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு பேக் 2 பேக் இருக்குது. இனிஷியலாக பேசிக்கில் நான் பேசினேன் 2 பேக் இருக்குது, அதுலேருந்து 2 பால் எடுக்கிறோம். அந்த பால் ரெட் பாலாக இருக்குன்னா என்ன கண்டிஷன், பேக் 1லேருந்து ஒரு பால் எடுத்து அது பிளாக் பாலாக இருக்குன்னா என்ன கண்டிஷன், இந்த மாதிரிலாம் நார்மல். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் என்ன பண்ணுவோம், ஒரு பால் எடுக்கிறோம் ஒரு பேக்கில் இருந்து, அந்த பால் ரெட் பாலாக இருக்குது, அது பேக் 2லேருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, பேக் 1லேருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. அப்போ E2 நான் பேக் 2, E1 பேக் 1ன்னு எடுத்தேன்னா, இப்போ பேக் 1லேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டினா E1 by A என்ன, பேக் 2லனா E2 by A என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் தான். அப்போ இங்கே வந்து அந்த E2, இப்போ இன்கேஸ் 2னா E2 போட்டுருவோம், இங்கே 1லேருந்து 2 வரைக்கும், அப்போ ரெண்டுமே இங்கே வரும். நியூமரேட்டரில் இருக்க டேர்முமே இங்கே டினாமினேட்டரில் இன் டர்ம்ஸ் ஆஃப் அடிஷனில் இருக்கும். இவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த பேஸ் தியரம் as well as this theorem on total probability. பேஸ் தியரமில் வந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த E1 என்ன, E2 என்ன, A என்ன, இந்த 3 விஷயம் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 5.15 என்னன்னு பாருங்கள். எ பர்சன் ஹஸ் அண்டர்டேக்கன் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப். ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் எடுக்கிறாரு. த ப்ராபபிலிட்டிஸ் ஆர் 0.65 தட் there will be a strike. ஸோ அங்கே ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.65% அப்படின்னு சொல்கிறாங்க. 0.80 that the construction job will be
completed on time if there is no strike. So அந்த construction jobல strike நடக்கல அப்படின்னா அந்த construction job கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க 0.80 அப்படின்னா 80% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆன் டைம் சொன்ன டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியாது ரைட் டெஃபினட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆகலாம் ஸோ அவங்க ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 65% அதாவது 0.65 அண்டு தேர் வில் பி அ கன்ஸ்ட்ரக்ஷன் அ ஜாப் in case no strike அப்படின்னு இருக்குனா and 0.32 that the construction job will be completed on time if there is a strike. even strike நடந்தாலுமே கூட அந்த construction கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 0.32 அதாவது 32% அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிட்டர்மைன் தி ப்ராபபிலிட்டி தட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வில் பி கம்ப்ளீட்டட் ஆன் டைம். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வந்து ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டியை வச்சே நம்ம போட்டுருவோம். ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டட் ஆன் டைம் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இதே வந்து இந்த கொஸ்டின்லேயே ஆன் டைம் ப்ரொவைடட் தேர் வில் பி a strike, ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ஸ்ட்ரைக் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது பேஸ் தியரம். அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ ஜாப் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். இதை வந்து நம்ம ஏவா எடுத்தோம் அப்படின்னா அண்ட் பி பி தி ஈவெண்ட் தட் தேர் வில் பி a strike. ரெண்டு கண்டிஷனும் நம்ம பேசிக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கொடுத்துருக்கிறது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்ன 0.65 இது வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.65 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ஸ்ட்ரைக் என்ன அர்த்தம் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டேஷ் அதாவது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ரைட் 1 மைனஸ் திஸ் ப்ராபபிலிட்டி அதுதான் ஸ்ட்ரைக் நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ தட் 1 மைனஸ் 0.65 ஸோ தி ஆன்சர் இஸ் 0.35. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி அதாவது ஏன்னா என்ன கன்ஸ்ட்ரக்டிங் ஆன் டைம் there will be a strike பிங்கிறது there will be a strike அப்போ 0.32 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி டேஷ் அதாவது கன்ஸ்ட்ரக்டட் ஆன் டைம் there will be no strike அப்போ நோ ஸ்ட்ரைக்னா பி டேஷ் நிறுத்தமா. ஸோ அப்போ ஏ பை பி டேஷுங்கிறது ஆன் டைம் கம்ப்ளீட்டட் நோ ஸ்ட்ரைக் விச் இஸ் 0.80 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 80% ரைட். தி ஈவெண்ட்ஸ் பி அண்ட் பி டேஷ் ஃபார்ம்ஸ் அ பார்ட்டிஷன் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ். எஸ் கரெக்டா, ஏன்னா பிங்கிறது there is no strike சாரி பிங்கிறது there is a strike பி டேஷுங்கிறது நோ ஸ்ட்ரைக் ரெண்டு யூனியன் பண்ணால் வில் கெட் தி சாம்பிள் ஸ்பேஸ். எஸ் ஓகே பை தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பேஸ் தியரம் கிடையாது இது. இதுலேயே கண்டிஷன் அடுத்த கொஸ்டின் பார்க்குறப்ப புரியும் ஏன் அது பேஸ் அப்படிங்கிறது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன சொன்னோம் சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இன்டூ ஏ ரெஸ்ட்ரிக்டட் டு தட் ஈவெண்ட் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ரைட். அப்போ இங்கே ரெண்டு ஈவெண்ட் இருக்கா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டேஷ் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி டேஷ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட ஆன்சர் வந்து 0.65 இன்டூ 0.32 ப்ளஸ் 0.35 இன்டூ 0.80 விச் இஸ் 0.8 ரைட். ஸோ அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0.208 ப்ளஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.28. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 0.208 இருக்குது, இந்த இடத்துல 0.28. ஸோ எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கோ அது ரெண்டையும் நம்ம சேமாக வச்சுக்கணும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் 0 ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 884 ஸோ 0.488. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேள்வி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் ஆன் டைம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 0.48%. ஈவன் தோ ஸ்ட்ரைக் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி இதுதான் பாசிபிலிட்டிஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் தட் ஜாப். ஓகே but based on the given information வச்சு ஓகே. ஸோ approximately 50% வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 16 என்னன்னு பார்ப்போம். இதுதான் பேஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின். இப்போ பேக் 1 contains 3 red and 4 black ball. ஒரு பேக்கில் ஃபர்ஸ்ட் பேக்கில் 3 ரெட்டு 4 black ball இருக்குது. while another bag 2 contains 5 red and 6 black ball. Bag 2 5 red and 6 black ball. One ball is drawn at random from one of the bags and it is found to be red. ஒரு பால் எடுக்கிறாங்க ஒரு பேக்ல இருந்து, அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த பேக்ல இந்த பர்டிகுலர் பேக்ல இருந்துன்னு சொல்லலை, ஒரு பேக்ல இருந்து ஒன் ஆஃப் தி பால் எடுக்கிறாங்க, அந்த பால் ரெட் பாலாக இருக்கு. தென் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் டிராவன் ஃப்ரம் பேக் 2. அப்போ பேக் 2ல இருந்து தான் அது வந்ததுன்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், ரெண்டு ஈவெண்ட் இருக்கா, என்ன ரெண்டு கொடுக்குறாங்களோ அதுதான் ஈவெண்ட்ஸ் தனித்தனி. E1 பி தி ஈவெண்ட் ஆஃப் தி சூஸிங் தி பேக் 1. E1ங்கிறது ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் பேக் 1. E2ங்கிறது என்னது ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் பேக் 2. அப்போ ரெண்டு பேக் தான் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன
1 out of 2 bags. Probability of E2 என்ன 1 out of 2 which is 1 by 2. Okay. And A கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்களோ அதுதான் A. Find the probability that it is drawn from back to. அதாவது எது அவங்க டிரா பண்ற பால் வந்து ரெட் பால். ஸோ இதுதான் பேஸ் தியரம். முன்னாடி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்காது. அதாவது இங்க பேக் ரெட்டா இருக்கு, அது பேக் 2ல இருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்க. முன்னாடி கொஸ்டின்ல அப்படி இருக்காது. ஜஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வில் பி கம்ப்ளீட்டட் ஆன் டைம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் இங்கே வந்து நம்ம எடுக்கிற பால் ரெட் பாலாக இருக்குது, அந்த பால் பேக் 2லேருந்து வந்தால் என்ன இருக்கும், பேஸ் தியரம். ஓகே, அவ்வளோதான் ஐடியா. ஸோ அப்போ ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங்க ரெட் பால், ஏன்னா அதுதான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வாட் இஸ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 விச் இஸ் 1 by 2, ஏன்னா 1 out of 2. இதே வந்து 3 இருக்குது, 3 பேக் இருக்குன்னா 1 by 3, 4 பேக் இருக்குன்னா 1 by 4, அவ்வளோதான். இன்கேஸ் அன்டில் அவங்க கொடுக்காத வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் ஈக்குவல் டுன்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுக்கணும், கொடுக்காத பட்சத்தில் இதுதான் கண்டிஷன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A by E1 நமக்கு என்ன வரும், அதாவது நம்ம ட்ரா பண்ணுறது ரெட் பால், அது E1 பேக் 1லேருந்து வந்தது, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராவிங் ரெட் பால் இன் பேக் 1. ஸோ அப்போ பேக் 1ல் நமக்கு ரெட் பால் எத்தனை இருக்கும் பாருங்கள், இட் இஸ் 3 ரெட் பால், ரைட். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 ரெட் பால் அவுட் ஆஃப் 3 + 4 7. ஸோ 3 by 7 இஸ் தி probability of drawing red ball from bag 1. And the probability of A by E2, what is A by E2, that is probability of drawing a red ball from bag 2. So how many red balls we are having in bag 2, there are 5 red ball out of 11, right. So 5 + 6 11. So about 5 by 11 is what the probability of A by E2, right. Then இந்த 4 தான் நமக்கு தேவை, probability of E1, probability of E2, probability of A by E1, probability of A by E2 முடிஞ்சு. நம்மளுக்கு கேள்வி என்ன, to find the probability of drawing a ball from bag 2 being a red ball, ரைட். அந்த ரெட் பாலாக இருக்கணும், அது பேக் 2லேருந்து வரணும். அதாவது என்ன கேட்குறாங்க, E2 by A என்னன்னு கேள்வி, இதுதான் நம்மளுக்கு கேள்வி. E2ங்கிறது பேக் 2, அது ரெட் பாலாக இருக்கணும். அப்போ E2 by A is what, by using Bayes theorem. Bayes theoremோட ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா P of E2 by A. அப்போ இங்கே E2 இருக்குன்னா நியூமரேட்டரில் E2, probability of E2 into probability of A by E2 divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. இங்கே 2 ஈவெண்ட்டுங்கிறதால 2ஓட ஸ்டாப்டு. இன்கேஸ் 3 ஈவெண்ட்னா ப்ளஸ் probability of E2 into probability of A by E3, அவ்வளோதான் இது விஷயம். ஸோ probability of E2 மேலே வச்சுருக்கோம் 1 by 2, probability of A by E2 5 by 11, இப்போ தான் ஃபைன் பண்ணோம். அந்த probability of E1 1 by 2, probability of A by E1 3 by 7 plus 1 by 2 into 5 by 11. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் அவசரத்தில் அப்படின்னா, இதுவும் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நியூமரேட்டரில் 1 divided by 3 by 7, சரி 3 by 14, அப்போ 14 by 3ன்னு எழுதிடுவோம். டெஃபினட்டாக இது பாசிபிலிட்டியே இல்லை, ஏன்னா probability always lies in between 0 and 1. and moreover இதை கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன், they are in the addition. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்லலாம் இருக்கப்போ கேன்சல்லாம் பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த 1 by 2 1 by 2 1 by 2 இப்படி கேன்சல் பண்ணலாம். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1 by 2 1 by 2 அடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 1 by 2 இந்த 1 by 2 அடிப்பாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா வில் கேன்சல் தெம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 1 by 2 இருக்குது, இங்கே 1 by 2 இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் ஒரு 1 by 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ வெளியில் எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே 1 by 2 போயிடுச்சுன்னா வில் கெட் 3 by 7 ப்ளஸ் இங்கே 1 by 2 போயிடுச்சுன்னா 5 by 11. நியூமரேட்டரில் 1 by 2 into 5 by 11, ரைட். இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து என்ன ஆகும், இப்போ இந்த 1 by 2 1 by 2 கேன்சல், ஏன்னா காமனாக தே ஆர் இன் தி மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ 5 by 11 டிவைடட் பை இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை 3 into 11 is 33 ப்ளஸ் 7 5s are 35 divided by 11 into 7 is 77. ஸோ அப்போ 5 by 11 into 77 divided by 68ன்னு வந்துடுமா. ஸோ அப்போ ஃபைனலி ஆன்சர் இஸ் 7th. இதெல்லாம் 7th டேபிளில் கேன்சல் பண்ணலாம், சாரி 11th டேபிளில் 1 டைம், இது 7 டைம். ஸோ 5 into 7 is 35 divided by 68, that is your probability of E2 by A. அதாவது நீங்கள் எடுக்கிற பால் ரெட் பாலாக இருந்து அது பேக் 2ல இருக்கிறதுக்கான probability is 35 by 68. That's all for this question. இது பாருங்க ஆன்சர் 0 பாயிண்ட்ல தான் வரும். ஸோ நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் கரெக்டு, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 16 அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதில் ஜஸ்ட் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் அண்டு பேஸ் தியரமோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், இந்த பேஸ் தியரம் as well as இந்த தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி. பேஸ் தியரமை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸு வரும், எல்லா செக்ஷன்ஸ்லையுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈவன் உங்களோட போர்டு எக்ஸாம் ஆர் உங்களோட ஃபைனல், தட் இஸ் ஆஃப்டர் திஸ் போர்டு எக்ஸாம் நீங்கள் போய் ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா டெஃபினெட்லி 1 question will be based on
1 or 2 question will be based on Bayes theoremல இருந்து வரும். இதுதான் இந்த மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் E1 E2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A by E1 A by E2 இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு அடுத்த எக்ஸசைஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.